தொடர்ந்து 6 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிடாத கட்சிகளின் பதிவை தேர்தல் ஆணையம் ரத்து செய்து வருகிறது. அந்த வகையில் திமுக கூட்டணி கட்சியான மனிதநேய மக்கள் கட்சி உட்பட தமிழகத்தின் 42 கட்சிகள் தங்களது அங்கீகாரத்தை இழந்துள்ளன. அந்த வகையில் 2019 முதல் எந்தவித தேர்தலிலும் போட்டியிட வேட்பாளர்களை நியமிக்காத மனிதநேய மக்கள் கட்சியின் பதிவு உரிமம் ஏன் ரத்து செய்யக்கூடாது என கேள்வி எழுப்பி விளக்கம் அளிக்க கோரி தமிழக தேர்தல் அதிகாரி மனிதநேய மக்கள் கட்சிக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். அந்த நோட்டீஸிற்கு மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக விளக்கமும் அளிக்கப்பட்டிருந்தது. இருந்தபோதிலும் கடந்த 6 ஆண்டுகளாக தேர்தலில் போட்டியிடாத மனிதநேய மக்கள் கட்சியின் அங்கீகாரத்தை தேர்தல் ஆணையம் ரத்து செய்துள்ளது. அந்த வகையில் திமுக கூட்டணியில் கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் மனிதநேய மக்கள் கட்சி நீடித்து வருகிறது. எனவே ஒவ்வொரு முறை தேர்தலின் போதும் தனி சின்னத்தில் போட்டியிட விடாமல் திமுகவின் சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட திமுக வலியுறுத்தி வருகிறது. இதன் காரணமாக வேறு வழியின்றி சிறிய கட்சிகளும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் தங்களது கட்சி சார்பாக தனி சின்னத்தில் வேட்பாளர்கள் போட்டியிடாத காரணத்தால் தேர்தல் ஆணையத்தின் கணக்கின்படி மனிதநேய மக்கள் கட்சி தேர்தலில் போட்டியிடாத நிலையையே காட்டுகிறது. இதனையடுத்துதான் மனிதநேய மக்கள் கட்சியின் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.